தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி முதல் செவ்வாய்க்கிழமை புனித அந்தோனியாருடைய திருத்தலத்திலே ஒன்று கூடி நாங்கள் பலி செலுத்த வந்திருக்கின்றோம். பல்வேறு தேவைகளோடு இந்த இடத்திலே குழுமியிருக்கின்றோம். புனித அந்தோனியாருடைய பரிந்துரை எங்களுக்கு நிறைவாய் கிடைக்க வேண்டுமென்றும் நாங்கள் இறைவனை நோக்கி எழுப்புகின்ற எங்களுடைய சுபங்களுக்காக புனித அந்தோனியார் பரிந்துரைக்கவும் இந்த பள்ளியிலே மன்றாடிக்கொள்வோம். இன்னும் இந்த திருப்பள்ளி தம்முடைய கருத்துக்களுக்காக சபைக்குமாறும் கேட்டிருக்கின்றார்கள் பலர். அற்புத ராஜா டெமல் ராக்சன் நிரந்தர வீசா கிடைக்க, அனிட்டா திருமணம் நல்லபடியாய் நடைபெற, கௌசிகன் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட, பென்ஸ்டன்லி வதிவிட வீசா கிடைக்க, குடும்பத்தின் நோய் தடை நீங்கி முன்னேற்றம் அடைய, ஜெனிசியா நோய் நீங்கி குணம் பெற, குறுமடமானவன் தனது கல்வியை தடையின்றி தொடர, நிரந்தர வீசா கிடைக்க, பிரகாஷ் வெளிநாட்டு பயணம் சரிவர, டக்ளஸ் ஆகாஷ் என்பவர்கள் வீசா கிடைக்க, வெளிநாட்டு பயண தடை நீங்க என்று சொல்லி 2 பேர் சபிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். விஜயராணி நோயிலிருந்து குணம் பெற, குடும்ப நலனுக்காக நோயிலிருந்து குணம் பெற, வீட்டு வேலைகள் முடிவிட்டு குடிப்போக வேண்டும் என்பதற்காகவும், வெளிநாட்டில் உள்ள குடும்பம் நலமுடன் வந்து நாடு திரும்ப வேண்டும் என்பதற்காகவும், திருமண தடை நீங்க ஞானப்பிரகாசன் துஷாந்தன் தன்னுடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கிறார். ஈசாக் எங்கேல்ஸ் நிரந்தர வதிவிட வீசாவும் வேலையும் கிடைக்க வேண்டும். வெளிநாட்டு செல்வதற்கு தடைகளை நீக்கித்தர வேண்டும் கஜீபன். வழக்கு தீர்வு எமக்கு சாதகமாக அமைய சபிக்குமாறும், ரம்ப பிரியன் வெளிநாடு செல்ல, டன்சிகா ஏல் பரீட்சை நல்லபடியாக எழுதுவதற்காகவும் இன்னும் 2 தம்முடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறும் கேட்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய கருத்துக்களை பள்ளியிலே ஒப்புக் கொடுத்து இவருடைய கருத்துக்களுக்கு இறைவன் செவிசாய்க்க மன்றாடிக்கொள்வோம். இன்னும் இன்றைய இந்த திருப்பலியை நன்றிப்பலியாக 50வது பிறந்த நாளிலும் 75வது பிறந்த நாளில் ஜேசாசன் ரீட்டம்மா என்பவரும் ஒப்புக் கொடுக்குமாறும் கேட்டிருக்கிறார்கள். அதோடு இன்னும் ஒருவரும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்குமாறு கேட்டிருக்கிறார். நாமும் அவர்களுடன் இணைந்து நாளாந்தம் நம்முடைய வாழ்வில் இறைவன் செய்து வருகின்ற நன்மைகளை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பலியை நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மரங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம்பலே இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறு எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமனுமாகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையும் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்வருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்பொழுது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக. ஆண்டவரை நாடுவோர் அவரை என்றும் புகழ்வாராக. ஆண்டவரை நாடுவோர் அவரை என்றும் புகழ்வராக. அவர் முன்னிலையில் விழுந்து பணிவர். மண்ணின் செல்வர் யாவரும் அவரை பணிவர். மண்ணின் செல்வர் யாவரும் அவரை பணிவர். தலைமுறையினர் அவரை தொழுவர். இனி வரும் தலைமுறையினருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கப்படும். அவர்கள் வந்து அவரது நீதியை அறிவிப்பர். இனி பிறக்க போகும் மக்களுக்கு இதை அவரே செய்தார் என்பர்.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 வசனங்கள் 21 தொடங்கி 43 முடிய. அக்காலத்தில் இயேசு படகிலேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்கள் ஒருவரான ஜாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீதும் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவருடைய மேலாடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபின் சகோதரரான ஜோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார்.
அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தலீத்தாகும் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை நாங்கள் இந்த பாசியோர் புனித அந்தோனியாருடைய திருத்தலத்திலே பெருமளவாக ஒன்று கூடி நாங்கள் பலி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வழியிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டோம். பொதுவாக எங்களுடைய வழக்கம் செவ்வாய் என்றால் எங்களுக்கு எண்ணத்திலே வருகின்றது புனித அந்தோனியார். வேறு எண்ணங்களும் வரும். ஆனால் பொதுவாகவே எல்லாருடைய பழக்கப்பட்ட ஒரு செயல்பாடு கூட அந்தோனியார்கிட்ட போக வேணும். ஏன் போகணும்னு சொன்னால் அதுக்கு விட எங்களுக்கு தெரியாது. அந்த உணர்வுகள் தான் அங்கே இருக்கும். விடை தேட ஏன் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அதுக்கு நாங்கள் விட சொல்ல மாட்டோம். இது ஒரு உணர்வால் உந்தி தள்ளப்பட்டு எங்களுக்கு நெருக்கமான ஒருவரை பார்க்க போன்றோம், எங்களோடு நெருக்கமான ஒருவரை சந்திக்க போன்றோம், அவரோடு தங்கியிருக்க போவோம் என்ற அந்த உணர்வின் அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த பாசியோர் புனித அந்தோனியார் திருத்தலத்திலே வந்திருக்கின்றோம். அந்த உணர்விலே இன்னொன்று ஒரு நம்பிக்கை. இந்த இடத்துக்கு போனால் எங்களுக்கு மனதிலே ஒரு ஆறுதல் பிறக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. புனித அந்தோனியாருடைய திருச்சிருவத்துக்கு முன்னாலே நின்று மன்றாடுகின்ற போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த அந்தோனியார் எங்களுக்காக பரிந்து பேசுவார். இந்த மெழுகுதிரிகளை நாங்கள் கொளுத்திவிட்டு பகல் தொடங்கி இரவு மட்டும் காவல் காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த எரிகின்ற மெழுதிரி புனித அந்தோனியாருடைய பாதத்திலே முழுகாக உருகி அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கை, ஒன்று நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அவ்விதமான ஒரு நம்பிக்கையைத்தான் இன்றைக்கு இறைவார்த்தை பகுதியிலையும் நாங்கள் பார்க்கின்றோம். இயேசு இன்றைய நற்செய்தியிலே 2 புதுமைகள் நடந்ததாக நற்செய்தி கூறுகின்றது. ஒன்று, ஜாயிர் அவருடைய மகள் இறந்து குணம் பெற்றாள். மற்றது ஒரு 12 ஆண்டுகள் இரத்தப்போக்காலே பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு பெண் குணமடைந்தாள். அங்கே இது 2லையும் பார்க்கிறோம், நம்பிக்கை தான் பிரதானமாக இருந்தது. நாங்கள் இயேசு புதுமை செய்யவில்லை. முதலாவது அந்த 12 ஆண்டுகள் அது இயேசு செய்த புதுமையை நாங்கள் பார்ப்போம். அங்கே இயேசு எந்தவித புதுமையும் ஆற்றவில்லை. அதாவது அந்த புதுமையை அந்த பெண்ணே தனக்குள்ளே தானே செய்து கொள்ளுகின்றாள். சொல்ல நாங்கள் இயேசு செய்த புதுமைகள் என்று இதை பார்ப்போம். இங்கே இயேசு எதுவும் செய்யவில்லை. அவள் முழுவதுமாக நம்பினாள், நான் குணம் பெறுவேன். நம்பினபடி அவள் தொடுகின்றாள், ஆண்டவரை தொடுகின்றாள், ஆடையை தொடுகின்றாள். அங்கே அவள் குணப்படுகின்றாள். ஆண்டவர் அவளை குணப்படுத்தவில்லை. ஆனால் ஆண்டவர் உணர்கின்றார், தனக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு வல்லமை வெளியேறி இருக்கின்றது என்பதை ஆண்டவர் தன்னுடைய உடலிலே உணர்கின்றார். தொட்டது ஆடையை, ஆடைக்கு மேலாலே ஆண்டவருக்குள்ளே இருந்த அருள் அல்லது இரக்கம் அல்லது உதவி வெளியாலே போகின்றது ஆடைக்கு ஊடாக. அதனால் அதான் அவளுடைய நம்பிக்கை. ஆடையை தொட்டாலே குணம் பெறுவேன் என்பது அவளுடைய நம்பிக்கை. தொடுகின்றாள், குணம் பெறுகிறாள். இங்கே இயேசு அவளை குணப்படுத்தவில்லை, மாறாக ஆண்டவரே சொல்லுகின்றார், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, நான் குணப்படுத்தவில்லை, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொல்லுகின்றார். 2வது மற்ற புதுமையிலையும் பார்க்கின்றோம். நோய்வாய்ப்பட்டு கிடக்கின்ற போது இறந்து விட்டாள் என்ற தகவல் சொல்லப்படுகின்றது. அந்த வேளையிலும் ஆண்டவர் சொல்லுகின்றார், அஞ்சாதீர்,
நம்பிக்கையை மட்டும் விடாதீர். அங்கே அப்பெல்லாம் சென்று அந்த சிறுமிக்கு உயிர் கொடுக்கின்றதை நாங்கள் பார்க்கணும். தலீத்தாகவும் எழுந்திடு, கிடக்கிற நீ எழுந்திடு, எழுந்து செயல்படு என்று வாழ்வு கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். இதில் நாங்கள் பார்க்கணும், எங்களுடைய வாழ்க்கை என்பது இந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் முதல் செவ்வாயின் வந்து இருக்கிறது நம்பிக்கையாலே. நாங்கள் பல்வேறு நோக்கங்களுக்காக சபிக்குமாறு பெயர்களை கொடுத்துவிட்டு அல்லது கருத்துக்களை கொடுத்துவிட்டு இந்த திருப்பலி பங்கு கொள்கின்றோம். நம்பிக்கையாலே எங்களுக்கு கடவுள் எங்களுடைய சபங்களை கேட்பார். புனித அந்தோனியார் எங்களுடைய சபங்களுக்காக பரிந்து பேசுவார். அவர் புதுமை ஆற்றுவதில்லை, அந்தோனியார் ஒருபோதும் புதுமை ஆற்றுவதில்லை, ஆண்டவர் தான் புதுமை ஆற்றுகின்றார். அந்த ஆண்டவர் புதுமை செய்கின்றதுக்கு புனித அந்தோனியாருடைய இடைவிடாத பரிந்துரை. நாங்கள் சொல்லணும், இப்போ அந்தோனியார் புதுமைகள் செய்கிறார் என்று ஒருபோதும் இல்லை. கடவுள்தான் நச்சிலை மாதிரி கடவுள்தான் எல்லாவற்றையும் செய்கின்றார். அந்தோனியார் பரிந்து பேசுகின்றார். பிரதானமாக இந்த நற்செய்தியில் வந்து நாங்கள் நம்ப வேண்டும், இந்த செயல்பாடு எனக்கு நடக்கும், எனக்கு நடக்குமா என்று அந்த கேள்வியோடு இந்த இடத்திலே இருப்பது அர்த்தமில்லை. எனக்கு நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் பலர் இந்த இடத்திலே வந்து சபிக்கின்றீர்கள், நேர்த்திகளை செய்கின்றீர்கள், ஒவ்வொரு கருத்துக்களை ஒப்பு கொடுத்து திருப்பள்ளி மன்றாட கேட்கின்றீர்கள். அவை இந்த நம்பிக்கையை மட்டும் ஆண்டு சொன்ன மாதிரி நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள். கடவுளை வைத்திருக்கிற நம்பிக்கை, புனித அந்தோனியார் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கை, புனித அந்தோனியார் எங்களுக்காக பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை நாங்கள் ஒருபோதும் கைவிடாமல் இறுக்கி பிடிக்க வேண்டும். ஒருபோதும் நம்பிக்கையை நாங்கள் நம்பிக்கையிலே சோர்ந்து போகக்கூடாது. இவ்வளவு காலம் நான் மண்டாடி கொண்டிருக்கிறேன், என்ன என்ற மண்டாட்டினும் கேட்கப்படவில்லை, ஏன் அந்தோனியார் தாமதிக்கிறார், ஏன் கடவுள் தாமதிக்கிறார் என்ற அந்த சந்தேக நிலைப்பாடுகள் எங்களுக்கு ஒருபோதும் வரக்கூடாது. ஆண்டவர் தன்னுடைய நேரத்திலே தனக்குரிய காரியங்களை தன்னுடைய மக்கள் மட்டிலே எப்போதும் நிறைவேற்ற ஆயத்தமாயிருப்பார். அது அவருடைய நேரம். ஆனால் நாங்கள் ஆண்டவரோடு இணைந்து நம்பிக்கையோடு சபித்து கொண்டு இருப்போம். ஆண்டவர் தன்னுடைய நேரம் பெறும்போது எங்களுக்குரியதை எங்களுக்கென்று தருவார். இந்த கருத்துக்களை நாங்கள் மனதில் இருத்தி கொண்டு தொடர்ந்தும் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்க ஆண்டவரை நோக்கி மன்றாடிக்கொள்வோம். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை சொல்லி சபிப்போம். அருளும் ஆசிரும் நிறைந்த அன்பு தந்தையே, உமது திருவுடலாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும், உம் அன்பின் கட்டளையை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைப்பிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, உம் அன்பையும் இரக்கத்தையும் பெற்று மகிழும் எம் இளையோர் உமது வார்த்தைக்கு என்றுமே பணிந்து உமது சாட்சியாய் வாழ அவர்களை ஆசீர்வதித்தருளும். சமுதாய மாற்றத்திற்கும் திருச்சபையின் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் இவர்கள் உம்மீது என்றும் விசுவாசம் உள்ளவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, கோடி புதுமைகள் புரியும் நாயகனாம் புனித அந்தோனியாரின் பரிந்துரை வேண்டி வந்துள்ள மக்களை கண்ணோக்கி பாரும். மக்களின் தேவைகள், வேண்டுதல்கள், ஏக்கங்களை புனிதரின் பரிந்துரை வழியாக பெற்று உமது இரக்கத்தை அனுபவித்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குறைவுபடாத பேரின்பமாகிய இறைவா, வன்முறைகளினாலும் இயலாமைகளினாலும் கவலைகளினாலும் இத்திருப்பலியில் பங்கு கொள்ள முடியாமல் வேதனைப்படும் மூத்தோர், நோயிற்றிருப்போர், சிறையிலும் முகாம்களிலும் வேதனைப்படுவோர் ஒவ்வொருவரும் இன்றைய நாளில் உமது ஆசிரையும் புனிதரின் பரிந்துரையையும் பெற்று மகிழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்முடைய மக்களாய் நாங்கள்
எங்களுடைய தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உம்மாலே மட்டும் முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை உம்முடைய பாத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம் ஆண்டவரே. அவற்றையெல்லாம் உமக்கு சித்தமானால் உமது திருவுளத்துக்கு ஏற்றபடி அவற்றை எங்களுக்கு நிறைவேற்றியறலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளினுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டு அருளினீர். அவர் வழியாகவே மது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரை எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைய புறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசவாஸ், எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோனியாறு, இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறை, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவருடைய திருவிருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
அன்பில் வாழ்க்கை அலைபாயுதா ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் கொடையால் வலுவூட்டப் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாசியோர் பதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்கள் ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, இதோ மது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி நமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களில் நின்றும் எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத்தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் நமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடம் இருந்து நீக்கியருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரில் அன்பு செய்து உன்னுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, இறையேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே, அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே, எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, உடலை ஒருத்தி எளியவராய் வாழ்ந்து புனித அந்தோனியாரே, மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்து புனித அந்தோனியாரே,
நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அழகினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருளீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எழுந்து நின்று புனிதரை புகழ்ந்து பாடுவோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30க்கு புனித ஜூதாததையு சிறுவத்திலே சிறிய வழிபாடு இருக்கும் என்பதை அறிய தருகின்றோம். நன்றி. Sayang
எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.